கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிர்மல் லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 411 ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யாராவது வந்தீங்கன்னா கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கு ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏன்னா நம்ம போடுற மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கு வீடியோ கெஸ்ஸிங்கு மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்கை உங்களால் எடுக்கலாம். ஏன்னு இப்போ வாங்க, இப்போ நம்ம நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி கார்னியா ப்ளஸ் லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிக்குவோம். 110 ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா ஓகேங்களா, இங்கிட்டு மெம்பர்ஷிப்பில் கொடுத்தது, இங்கிட்டு வீடியோவில் கொடுத்தது. மெம்பர்ஷிப்பில் நம்ம எடுத்த நம்பர், அதாவது ஏபிஏசிபிசி எடுக்கணும் இல்லையா, அது வந்து 01 கொடுத்துருக்கோம். பட் இதில் வந்து 109 கொடுத்துருக்கோம். அதாவது 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா, 109 கொடுத்துருக்கோம். இது வந்து 9 போச்சு. இது வந்து நம்பர் அப்படி உல்ட்டாவாயிருச்சு. 10 எடுத்தோன்னா டபுள் செட்டு பாஸுங்க. அதாவது ஏபி, அதாவது பிசி பாஸு, ஏசி பாஸு. ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்காக இருந்திருக்கும். பட் கொஞ்சம் பிசுறு தட்டி மிஸ் ஆயிடுச்சு. நான் நேற்றே ஒரு இதில் கரெக்டாக சொல்லியிருப்பேன், 0 வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குன்ற சொல்லியிருப்பேன். யாரெல்லாம் கவனிச்சிங்கன்றது தெரியல. கவனிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 110ங்க சரியான நம்பர். ஆனால் 4 டிஜிட்டில் பார்த்துக்கிட்டோம்னா 110 நம்மளுடைய 3 டிஜிட் தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு 3 டிஜிட்டும் 097 இதில் இப்படி எடுத்துருக்கோம். பட் ஆனால் எங்கிட்டும் ஒரு சைடு, ஆனால் சீபோர்டு மட்டும் 0 நமக்கு நல்லபடியாக. சீபோர்டு 0 ஒரு பாஸ், ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான் சீபோர்டு 0 வந்து. அதே மாதிரியே ஆல்போர்டு ஏபிசி ஆல்போர்டு வந்து 0 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான். 1 நம்ம 2 எடுத்தோம், ஆனால் அது வந்து 1 வந்துருச்சு. அதனால தான் நம்ம பண்ண மிஸ்டேக்கு. டீட்டெயிலாக பார்த்தப்போ உங்களுக்கு கரெக்டாகவே புரிஞ்சிச்சு. ஓகேங்களா, எனிவேஸ் நம்ம இனி எந்த ஒரு மிஸ்டேக் விடாமல் கரெக்டான முறையில் ஒரு ஃபார்மேட்டை கரெக்டாக தூக்கணும்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நம்மளும் தூக்கலாம். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது 110 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ வாங்க டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 724. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 724. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 790 197 345. ஓகேங்களா, 345 982 781. ஓகேங்களா, 781. இது வந்து நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு நிர்மல் லாட்டரியில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 20/12/2024. இந்த டேட் வைஸாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் தான் நண்பர்களே. தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இது வந்து எக்ஸ்டர்னல் நம்பரு. ஓகேங்களா, இது வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் 652. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 781 வந்து. ஓகேங்களா, 652 461. இன்னும் மறுபடியும் 1 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. இது 2 நம்பர் ஒரு ஹைலைட்டான ஒரு எக்ஸ்டர்னல் நம்பர். ஏன்னா அது தேவைக்கு மீறி வரக்கூடிய ஒரு நம்பர். இப்போ நம்மளுடைய நிர்மல் லாட்டரியில் ட்ரா நம்பர் 411 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 724 790 197 345 982 781 652
4 6 1 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய நிர்மல் லாட்டரிக்குரிய 411 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்னே நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி டிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 598608. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9012 இல்லைன்னா இதை 21 கூட எடுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர், 2 நம்பருமே. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 8667 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இது. ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செட்டு தான். ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான். 5986 08 90 12 21 8667 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது டுடேக்குரிய ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 3187. ஓகேங்களா, 3187. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 8216 பார்த்துக்கிட்டிங்கன்னா 7358. ஓகேங்களா, இதுதான் நம்ம கெஸ்ஸிங்கில் 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதுதான். ஓகேங்களா, நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிங்க. இது நம்மளுடைய 4 டிஜிட்டுக்கான ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 3187 8216 7318. ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். 3187 8216 7358 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா, இப்போ என்னுடைய தனிப்பட்ட 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 675. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 675. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 039 மறுபடியும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் தான். மறுபடியும் 0 கண்டினியூ ஆகும். அப்படி இல்லைன்னா 0 இல்லைன்னா 1 உள்ளே வரும். கண்டிப்பான முறையில் உள்ளே வரும். மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்கும். வந்ததுலேயே 2 நம்பருமே உள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள 109 கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 1, பி போர்டும் 1, சி போர்டு 0. இதில் நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 1 வந்தனால நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 7 இல்லைன்னா 9. ஓகேங்களா, பி போர்டு அதிகபட்சம் மறுபடியும் 1 எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 4 இதில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். சி போர்டு 0 வந்துச்சுன்னா ரொம்ப யோசிக்க ஒன்றும் இல்லை. 5 இல்லைன்னா 7, அவ்வளோதான், சிம்பிள் தான். ஏ போர்டு 1 வச்சு 7 இல்லைன்னா 9, பி போர்டு 1 வச்சு அதுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 1 இல்லைன்னா 4, சி போர்டு 0 வச்சு 5 இல்லைன்னா 7. இதுதான் நம்ம
கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். இப்போ அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் 9, 7. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 வந்தாலே நமக்கு என்ன நம்பர் எதிர்பார்க்கப்பட்டோம்னா ஒரு 1 மட்டும் எடுத்துக்கிறோம். 2 1 வந்தனால மறுபடியும் ஒரு 1 எடுத்துக்கிறோம். இந்த 971 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய எதுக்கு அதிகபட்சமாக ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர்னு சொல்லிக்கலாம். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்றைய கெஸ்ஸிங் ஓரளவுக்கு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். ஒன்லி கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் இந்த கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.